மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசனுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப். இந்த திரைப்படம் வருகிற 5ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த திரைப்படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் முத்தமழை அப்படின்ற பாடல். படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் மேடையில் இந்த பாட்டை சின்மயி பாடியிருந்தாங்க. உண்மையாகவே ரொம்ப அற்புதமாக பிரமாதமாக பாடியிருந்தாங்க. அந்த பாடலுக்கு அவங்களுடைய குரல் அவ்வளவு பொருத்தமாக இருந்தது. அந்த பாடலினுடைய தெலுங்கு மற்றும் ஹிந்தி வெர்ஷன்ஸை அஃபிஷியலாக சின்மயி அவங்க தான் பாடியிருக்காங்க. ஆனால் தமிழில் அந்த பாடலினுடைய வெர்ஷனை, அதாவது ஒரிஜினல் வெர்ஷனை சந்தோஷ் நாராயணின் மகளும் பிரபல பாடகியுமான தி அவங்க தான் பாடியிருக்காங்க. ஆனால் சின்மயி ஸ்டேஜில் பாடின அந்த வேர்ஷனை நிறைய பேர் கேட்டுட்டு அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தியோட வேர்ஷன் பெருசாக அவ்வளோ நாள் நல்லா இல்லை. அந்த பாடலுக்கு சின்மயினுடைய குரல் தான் அவ்வளோ பொருத்தமாக இருக்குது. அவங்க தான் சூப்பராக பாடுறாங்க. ஏன் ஏஆர் ரஹ்மான் தியை பாட வச்சாங்கன்னே தெரியல. சின்மயியோட அந்த வேர்ஷனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு வேர்ஷனையும் கம்பேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் நிறைய போஸ்ட் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. சின்மயி இப்போ கடந்த காலங்களாக இங்கே தமிழில் பாடுறதில்ல, அவங்கள பேன் பண்ணிலாம் வச்சிருக்காங்க. அதனால தான் ஏஆர் ரஹ்மான் தமிழ்லையும் அவங்கள பாட வைக்க முடியாமல் தமிழில் மட்டும் தீயை பாட வச்சுட்டு அவங்கள ஸ்டேஜில் பாட வச்சு தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் டாக்கு. இந்த நிலையில தான் பாடகி சின்மயி தன்னுடைய சமீபத்திய பேட்டியில் இது சம்பந்தமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னையும் தீயையும் ஒப்பிட்டு பேசுறது வருத்தம் அளிக்கிறதா இருக்கு. நான் பாடிய பாடலுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. தீயால அன்னைக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு வர முடியல. அதனால தான் அந்த பாட்டை நான் மேடையில் பாடினேன். என்னுடைய வேலையை நான் செய்தேன். பாடகி தீக்கு தனிப்பட்ட குரல் வளம் இருக்கு. அவங்களுடைய முகபாவனை யாராலையுமே கொடுக்க முடியாது. மேலும் பேசின அவங்க தன்னுடைய வேர்ஷனும் அவங்க பாடிய வேர்ஷனும் ஒரு ரெஸ்லிங் போட்டி நடக்கிற மாதிரி ஏதோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி சோஷியல் மீடியாவில் நிறைய போயிட்டு இருக்கு. எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு கலைஞனாக அவங்க பாடிய பாடலை நான் மதிக்கிறேன். என்னுடைய 20 வயசில் இப்படி ஒரு பாட்டை என்னால் பாடியிருக்க முடியாது. குரல் நுணுக்கங்களை அடைய நீண்ட கால அனுபவங்களும் எனக்கு ஒரு காரணமாக இருந்தன. இது எனக்கும் தீக்குமான போட்டி அல்ல. அவங்க வளர்ந்து வரக்கூடிய இளம் பாடகி. இன்னும் 15 வருடங்களில் தீ அவங்களுக்கு இருக்கிற திறமையில் 100 சின்மயி 100 ஸ்ரேயா கோஷலில் விழுங்குற அளவுக்கு அவங்க திறன் பெற்றிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். எங்கள் ரெண்டு பேரையும் ஒப்பீடு செய்கிறது அவசியமற்றது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.